என்னாச்சு? என்னாச்சுல்ல? அந்த புள்ளைக்கு 13-14 வயசு, நேரம் மாசம் வந்து நிக்கி. என்ன இருந்தாலும் பிரசவம் இல்ல. அதுக்கு அடுத்த தாலி இல்லங்கறேன். நான் பிரசவம் பார்க்க மாட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேளு. அந்த ரமணாவை போட்டு அடிச்சிருக்கான். வந்துட்டானுங்க. அந்த ரமணா யார் ஆளு தெரியுமா? யார் ஆளா இருந்தா என்ன? அவன் என்ன பண்ணான்னு கேளு. டேய் பாருங்க, சொல்றா. ரமணன் கிட்ட பணம் வாங்கியிருக்கான். மாசம் மாசம் தவணை கட்டணும். இந்த மாசம் கட்ட முடியல. என்ன கட்ட முடியல? சொல்றா. பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு. பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்குமே செலவாயிடுச்சு. அதுக்கு அந்த ரமணன் என்ன சொன்னா? சொல்றா. நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் பொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சொல்லு. அவ தலைமுடிய புடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர எடுத்து போய் எல்லாரும் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஏன்? அவன் தேவராஜோட ஆளு. தேவராஜனா எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை, ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஒரு பேர் தெரியாத அனாதைதான். ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள இருப்ப என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ ஐயர் வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு. இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். உன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள், 15 வயசு பொண்ணு. அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போனா எடுத்தா போடவே மாட்டிக்கிட்டான். போனோம். அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் வெட்ட அவன் கைய.
இனிமே ஒரு புள்ள தொட முடியாது. இதெல்லாம் ஒண்ணு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகுற? கேக்குற இல்ல, ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடிதடி ஆடு பிடிக்கல. இங்க பாரு, பின்ன என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற? தெரியல. தேவராஜ், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க? முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சுல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். Welcome to the district, sir. Thank you. Bye. Thank you. என்னாச்சு? சூர்யா உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமாம், பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை இல்லாம பேச. அடி ராஸ்கல். தொட பார்க்கலாம். சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை. எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கலெக்டர். ஓ பண்ணிக்கோ. யார் வேணாம்னு சொல்றாங்க? ஏன் நிக்கிற? போ பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும்? வெள்ளையா ஒரு தோல், 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? போ பண்ணிக்கோ. நானும் அவன் பின்னாடி சுத்துறேன். நானும் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நானும் அவன் தோலை சாஞ்சு அழுத. போடி. பேசாத, பேசினது போது. அழாதே. போ, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போடி. போ. செல்வி, குழந்தை வாங்கி. பத்மா,
பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். நான் சொல்றேன். குங்குமத்தை எடுத்து வை. இன்னைக்கு நல்ல நாள். எடுத்து வை. தேவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றேன். வா. பத்மா, நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை சூர்யா பார்த்துப்பா. கடை உன் குழந்தைய சேர்த்து பார்த்துப்பா. இவன் கூட பிறந்தவம்மா. வெயிடா வெயிடா. தெரியுமா? நான் பிறக்க முன்னே செத்தார். உங்க அப்பா எங்க? தெரியாது. அம்மா? தெரியாது. எப்படி? அழகே, எப்படி? நான் பிறந்தேனா, பிறந்த உடனே எங்க அம்மா என்னை தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்ந்துட்டேன். இப்போ இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு? என் பையன் இருக்கா? சூர்யா. தெரியும், அவன் நல்லவன். அது உனக்கு தெரியாது கல்யாணி. உன் பையன் ரொம்ப நல்லவன், எனக்கு நல்லா தெரியும். நம்புமா, என்ன நம்பு. தம்பி சொல்லு. நான் மனோகரன் தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கையிலும் கூட இருந்திருக்கேன். இப்போ அப்புறம் மாற விரும்புகிறேன். அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம? அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுனன் தம்பி? என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெற்றான். என்னால அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாதுன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. சூர்யா உன் பையனாமா? ஏனாமா? என் அண்ணன் கூட நான் அதெல்லாம் மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தேனேம்மா. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்திய.
குடும்பம்னு தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நீ உடம்புல ஓடுற அதே ரத்தம்னு தெரிஞ்சு நீ ஏன் என்ன நீ என் நண்பன் சூர்யா. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு. அர்ஜுனனுக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விட மாட்டேமா, விட மாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். தேவா எங்க? கரெக்ட் சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் எங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்திருக்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன். ஏத்துக்குங்க. தேவா! சூர்யா! தேவா, எனக்கு ஒண்ணு தேவா. எனக்கு ஒண்ணு தேவா. தேவா, 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 தேவா. சாரி சார். சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அம்மா, வாங்க போலாம். அம்மா, நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.